எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல வந்து வீக்லி கிளீனிங் ரொட்டீன் இருக்கும். என்னோட வீடு வந்து நான் வீக்லி ஒன்ஸ் இப்படி கிளீன் பண்ணிப்பேன். அந்த மாதிரி கிளீன் பண்றதுனால எனக்கு வந்து வாரம் ஃபுல்லா வீடு கிளீனா இருக்கு அப்படின்னு தோணும். ஸோ அதனால வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வீடு இந்த மாதிரி கிளீன் பண்ணிப்பேன். அது கூடவே நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டா ரெசிபியும் காமிக்க போறேன். அதுக்கப்புறம் களி எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவும் களி எப்படி செய்யறதுன்ட்டு டீட்டெயிலாக காமிக்க போறேன். இது எல்லாத்தையும் தாண்டி ஓவர் திங்கிங் பத்தி சிலது பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வீடியோஸ் பிடிக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே விதமா இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணணும் தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க முழுசா பார்த்துட்டு. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வேலைகள் பத்தி நான் குட்டியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஓவர் திங்கிங் பத்தி பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க போண்டா செய்யறதுக்காக கிச்சன் ரூம்குள்ள வந்தேன். சடனா கேட்டாங்க ஏதாச்சும் சாப்பிடணும்னு நான் சொன்னதுக்கு எங்க வீட்டுக்கார் போண்டா செய்ய ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. சார் கேட்ட பிறகு நம்ம செய்யாம இருப்போமா? அப்படியே கேட்டவங்களையும் ஹெல்ப் வாங்காமலும் இருப்போமா? ஸோ அவங்களையும் ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சட்னி மட்டும் அரைச்சி கொடுத்துடுங்க, நான் போண்டா போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கும் சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுக்கணும் இல்லையா, எல்லாமே கீழே கொட்டிட்டாரு. ஃபர்ஸ்டே என்னோட கிச்சன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருந்துச்சு. இன்னும் பாத்திரம் எதுவும் கிளீன் பண்ணல. சரி ஒரே வாட்டி போண்டா எல்லாம் போட்ட பிறகு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளவே இவரும் டபுள் வேலை வச்சுட்டாங்க. அவங்களே கிளீன் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. அது வேற விஷயம். ஸோ அப்படி நாங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சைடு சட்னி அரைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் ஒரு சைடு வந்து போண்டாக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கடலை மாவு எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கினேன். மைதா போடுறதுனால போண்டா சாஃப்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், கொத்தமல்லி, கேரட், துருவன கேரட், கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா இதெல்லாமே சேர்த்துக்கிட்டு மாவு நல்லா பிசைஞ்சு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கிட்டு மாவு நல்லா பிசைஞ்சு நல்லா சூடான எண்ணெயில போட்டு எடுத்துக்கினேன். அதுக்கு முன்னாடியே அரைச்சு வச்ச சட்னி வந்து தாளிச்சு எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் வேலைகள் பத்தி சொல்றேன். இது வந்து முந்தா நாள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சோம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில இருந்து வீட்டு கிளீனிங் பத்தி இருக்கும். வீட்டு கிளீனிங் பத்தி அவ்வளவா எக்ஸ்பிளைன் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். தட்டும் நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டே நான் பேசுற பேச்சையும் நீங்க கேட்டுக்கலாம். இப்போ வந்து ஓவர் திங்கிங் பத்தி பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் திங்கிங்னா என்ன? நம்ம யோசிக்கிறதை விட அதிகமா யோசிக்கிறது தான் ஓவர் திங்கிங் இல்லைங்களா? ஸோ நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஓவரா யோசிப்போம். அது நம்ம எப்படி யோசிச்சாலும் யோசிக்கலன்னாலும் அந்த வேலை நடந்தே ஆகும் எப்படி இருந்தாலும். ஆனாலும் ஐயோ இந்த வேலை எப்படி ஆகுமோ, அந்த வேலை எப்படி ஆகுமோ, நம்ம இல்லைன்னா எப்படி செய்வாங்களோ அப்படின்னு ஓவரா திங்க் பண்ணிட்டே இருப்போம். அப்படி திங்க் பண்றதுனால ஒன்னும் வேலை வந்து மடமடன்னு நடக்காது இல்லைங்களா? அது நடக்கிற டைம்ல அது நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது நடக்கும். நம்ம யோசிச்சாதான் நடக்கும் அப்படின்னு கிடையாது. சோ ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாதீங்க. நார்மலா திங்க் பண்ணா போதும். இந்த வேலை இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கிறது கரெக்ட். அது விட்டுட்டு ஆஹா நான் இருந்தாதான் இந்த வேலையெல்லாம் முடிக்க முடியும், ஆஹா இது இப்படிதான் நடக்கணும், இது இப்படிதான் முடியணும் அப்படின்னு ஓவரா திங்க் பண்றதுனால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் மிச்சம். இப்படி யோசிச்சு யோசிச்சு நம்ம உடம்பு நம்மளே கெடுத்துக்கிறோம். ஸோ அதனால ஓவரா திங்க் பண்றது விட்டுட்டு நார்மலா திங்க் பண்ணோம்னாலே நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம ஓவர் திங்கிங்னால நிறைய நெகட்டிவிட்டி வந்து பாஸ் ஆயிட்டே இருக்கும் நம்ம மைண்டுக்குள்ள. ஏன்னா நம்ம பாசிட்டிவா நினைச்சாலும் நம்ம ஓவரா திங்க் பண்றதுனால ஐயோ இது இப்படிதான் முடியும் போல, ஆஹா இந்த வேலை ஆகாது, இது அவ்வளவுதான் அப்படின்ட்டு நிறைய நெகட்டிவிட்டி தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணும். அதனால நம்ம உடம்பு நம்மளே கெடுத்துப்போம். நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம தான் டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம திங்கிங் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றதே அவங்க மேல தானே, நம்ம சுத்தி இருக்கிறவங்க மேல தானே நம்ம திங்கிங் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஒரு பாசிட்டிவிட்டி சொல்லிட்டே இருந்தா பாசிட்டிவா மாறலாம். அது விட்டுட்டு நம்ம ஒரு நெகட்டிவாவே யோசிச்சுட்டே இருந்தோம்னா அந்த நெகட்டிவிட்டி நம்மள சுத்தி இருக்கிறவங்ககிட்டயும் வந்துடும். சோ அதனால வந்து நம்ம யோசிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதனால நம்மளுக்கு நெகட்டிவிட்டியும் கம்மி ஆகும். அதுவும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. நம்ம ஒருத்தர் நல்லா இருந்தாலே நம்ம வீட்டுல எல்லாருமே நல்லா இருப்போம். நிறைய நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது. கொஞ்சம் இருக்கலாம் மேபி, அது நேச்சுரலா வரது. ஆனா நிறைய நெகட்டிவிட்டி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? சோ ரொம்ப யோசிக்காதீங்க. தேவையில்லாத விஷயத்துல எல்லாம்
தலை வெட்டி நிறைய யோசிச்சு யோசிச்சு நம்ம மண்டை தான் ஹீட் ஆயிடும். நம்ம ஒரு ஃபோன் நிறைய நேரம் யூஸ் பண்ணோம்னா ஃபோன் எப்படி ஹீட் ஆயிடுமோ சேம் அதே மாதிரி தான் நம்ம மண்டையும் திங்க் பண்ணிட்டே இருந்தோம்னா ஹீட் ஆகாம என்ன ஆகும்? அது கொஞ்ச நேரம் பிரசாந்தமா விட்டுடணும். அது விட்டுட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போமா, அதுவும் நல்லா ஹீட் ஆயிட்டு, நல்லா ஸ்ட்ரெஸ் வந்துட்டு, நல்லா ஹெட்ஏக் வந்துட்டு, ஹெட்ஏக் நல்லா நெக் பெயின் வந்துட்டு, நெக் பெயின்னால இடுப்பு நோவு வந்துட்டு, அந்த மாதிரி ஒன்னொன்னா ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க. லிமிட்டா யோசிங்க. ஏதாச்சும் வேலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வேலை பத்தி மட்டும் யோசிங்க. அதை விட்டுட்டு அது சுத்தி இருக்கிற எல்லா பத்தியும் யோசிக்க தேவையில்லை. நம்ம வேலை பத்தி கூட அவ்வளோ யோசிக்க தேவையில்லை. அந்தந்த வேலை எப்பப்போ முடிக்கணும் அப்படின்னு இருக்கோ அப்போதான் முடியுமே தவிர நம்ம யோசிச்சா மட்டும் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். அவங்களுக்கு வீடு இருக்கே நம்மளுக்கு இல்லையே, அவங்களுக்கு கார் இருக்கே நம்மளுக்கு இல்லையே, அவங்களுக்கு ஸ்கூட்டி இருக்கே நம்மளுக்கு இல்லையே, இப்படியும் ஓவரா திங்க் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இருக்குன்னா அவங்க அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒன்னொன்னா சேர்த்து வச்சு ஒன்னொன்னா வாங்குறாங்க. ஸோ அவங்கள மாதிரியே நம்மளுக்கும் இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறு இல்லைங்களா? நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அதுலவே லிமிட்டா வாழ்றதுக்கு ரொம்ப கத்துக்கணும். அவங்க கிட்ட இருக்குதே நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு யோசிச்சோன்னா நம்ம வாழ்க்கை நம்மளே கெடுத்துப்போம். நம்ம கிட்ட எவ்வளவு ஆகுமோ அந்த அளவுக்கு யோசிச்சு நம்மளால முடிஞ்சா அதெல்லாம் வாங்கிக்கலாம், இல்லைன்னு சொல்லல. அது எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு பைக்கு, இதெல்லாமே எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனா அது எல்லாமே வாங்கறதுக்காக டைம் ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? நம்ம கிட்ட கையில காசு இருக்கணும். கையில காசு வச்சுக்கிட்டு மட்டும்தான் இதெல்லாமே யோசிக்கணும். நம்மளும் வாங்கிக்கலாம் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாதப்பே இல்ல எனக்கு எப்படியாச்சும் இது வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சோன்னா நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போகும். சோ ஆசைப்படுங்க. ஆசைப்பட்டது எப்படி நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். அது காசு மூலமா. அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கார டார்ச்சர் பண்ணிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. காசு எப்படி சேர்த்து வச்சு நம்ம அந்த பொருள் எப்படி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது நல்லதுதான். அது தப்பில்ல. அது விட்டுட்டு எனக்கு எப்படியாச்சும் வேணும், நீ எப்படி வாங்கி கொடுக்குறியோ எனக்கு தெரியாது, எனக்கு வேணும்னா வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சோன்னா அது என்ன ஆகும்? நம்ம வீட்டுக்கார போய் இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டு வந்து அது கடன்காரனா தான் மாத்துமே தவிர அந்த கடன் தீர்க்கறதுக்குள்ள நம்மளுக்கு இந்த வண்டி மேலேயும் நகை மேலேயும் வீட்டு மேலேயும் ஆசையே போயிடும். ஸோ கடன் வாங்குறது ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா ஆசைப்படுங்க. அது எப்படி நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வச்சு பணம் சம்பாதிச்சு வாங்குறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். அது எதுவா இருந்தாலும், ஒரு வீடா இருந்தாலும், காரா இருந்தாலும், பைக்கா இருந்தாலும், நகையா இருந்தாலும் நம்ம காசுல தான் வாங்கணும். அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கி வாங்குறது நம்மளது கிடையவே கிடையாது. அது எப்பயா இருந்தாலும் கடன்காரனா தான் முடிக்கும். ஸோ ஓவரா திங்க் பண்றதுனாலதான் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஓவரா திங்க் பண்ணி வீட்ல டெய்லி சண்டை போடுறதை விட லிமிட்டா திங்க் பண்ணி இருக்கிறதுல வாழலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாவே உங்க வீடு சொர்க்கமா இருக்கும். நீங்க பாக்குறீங்க பாருங்க, அடுத்தவங்களுக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு, பணம் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க பாருங்க, அவங்க வீட்டுல நிம்மதி இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஓடி 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 பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு தான் யோசனை இருக்குமே தவிர அவங்க கிட்ட அவ்வளோ அன்பு இருக்காது, அவ்வளோ பாசம் இருக்காது. ஏன்னா பணம் வேணும் வேணும் வேணும்னு பணம் பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க. மேபி இருக்கலாம். பணம் எல்லாமே இருக்கிறவங்க கிட்டயும் இது எல்லாமே கூட இருக்கலாம். இல்லாம இருக்காது அப்படின்னு நான் சொல்ல வரலாம். அவங்கள விட நம்ம இன்னும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் எனக்கு தோணும். நம்ம இருக்கிறதுல வாழ்றவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க இன்னும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஐயோ எனக்கு இது இல்ல, எனக்கு இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் கூட வராது அவங்களுக்கு. அந்த பொருள் மேலேயே இருக்கும் எப்பவுமே கண்ணு. ஸோ அதனால தூக்கம் கூட கெட்டு போயிடும். நமக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க நல்லா தூங்கி ஏஞ்சி வீட்டுல நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. பசங்க கூடயும் ஹஸ்பண்ட் கூடயும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் பொறுத்து தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு என்கிட்ட சண்டை போடாதீங்க. எனக்கு தெரிஞ்சது உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் தான் எனக்கு. எனக்கு தெரிஞ்ச நல்ல ஓட்ஸ் தான் நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். கெட்டதா இருந்துச்சுன்னா நானும் சொல்லவே மாட்டேன். அதுக்கப்புறம் ஓவர் திங்கிங் எதுல இருக்கும்?
ஐயோ நம்ம காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓவராவும் திங்க் பண்ணக்கூடாது. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், காசு எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா ஓவரா திங்க் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல. இந்த வேலை செஞ்சா காசு வரும், அந்த வேலை செஞ்சா காசு வரும், இந்த வேலை செஞ்சா காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலை பின்னாடியும் சுத்தக்கூடாது. ஏதாச்சும் ஒண்ணு ஸ்டாண்டர்டா நிக்கணும். அது விட்டுட்டு எல்லா வேலையும் என்னால செய்ய முடியும் அப்படின்ற உன்னோட கான்பிடன்ஸ் புரியுது. ஆனா உன்னோட ஸ்டாமினரையும் நீ சோதிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? உங்களோட ஸ்டாமினர் பொறுத்து தான் நீங்க எந்த வேலையா இருந்தாலும் எத்தனை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதையும் நீங்க பார்த்து செஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு உங்க உடம்பையும் கெடுத்துக்க கூடாது. பணம் 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 அப்படின்னு ஓவரா யோசிச்சியும் மண்டை கெடுத்து வச்சுக்காதீங்க. அதனால நிம்மதி போயிடும், வீட்டுல இருக்கிற நிம்மதி போயிடும். பசங்க கூட வைஃப் கிட்ட இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் போயிடும். நீங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்தாலே அவங்களுக்கு கோடி ரூபாய் நீங்க சம்பாதிச்சு கொடுத்த மாதிரிதான். அது விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் வீட்டுல வந்து கத்துறது, ஆபீஸ்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல பேசுறது, அது இல்லாம பசங்க மேல கோவமா பேசுறது, வைஃபையும் இல்ல ஹஸ்பண்டையும் கத்தி கத்தி பேசிக்கிறது, இப்படி இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கவும் தோணாது. எனக்கு காசு இல்ல, எனக்கு இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது, அதுவும் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி தான். ஸோ இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஓவரா திங்க் பண்றதே ஸ்டாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் மெயின் முற்றுப்புள்ளியா, கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். மெயின் பாயிண்டே அதுதான். அது ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் வாழணும் அப்படின்னு கத்துக்கிட்டோம்னா நம்ம ஜம்முன்னு வாழ்ந்துக்கிட்டு போயிடலாம். அது விட்டுட்டு இல்ல எனக்கு அது வேணும் இது வேணும், அவங்க கிட்ட இருக்கு இவங்க கிட்ட இருக்கு எனக்கு இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம மண்டையும் வச்சிடும், வீட்டுல இருக்கிறவங்க மண்டையும் வச்சிடுவோம். நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம டென்ஷனா டார்ச்சரா பண்ணிட்டே இருப்போம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓவர் திங்கிங் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா எல்லாமே நிம்மதியா இருக்கும் வீடு. ஒரு 10 நாள் நீங்க நல்லா ரொம்ப யோசிக்காம வீட்டுல இருக்கிறவங்க கூட சந்தோஷமா சிரிச்சு பேசி பாருங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும். அதே விதமா ஹெட்டேக் எல்லாம் வராது, நல்லா தூக்கம் வரும். இந்த ஓவர் திங்கிங்னாலதான் இது எல்லாமே நடக்கும். அது இல்லாம அது வேணும் இது வேணும் அப்படின்னு நினைக்காம இருக்கிறதே போதும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஜம்முன்னு இருக்கும் வாழ்க்கை. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 நாள் ட்ரையல் மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு ட்ரையல் மாதிரி வச்சு பாருங்க. ரொம்ப யோசிக்க கூடாது. அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை ஜம்மன்னு இருக்கும். உங்களுக்கே ஒரு புது வாழ்க்கை வாழ்ற மாதிரியும் இருக்கும். நான் கேரண்டி கொடுக்கறதுல ஜம்மன்னு இருக்கும். நிஜமாவே ஜாலியா இருக்கும். அப்படி வாழ்ந்தாதான் வாழ்க்கை. நம்ம இன்னைக்கு படுத்து நாளைக்கு ஏஞ்சிப்போமா அப்படின்றது கேரண்டி கிடையாது. அவ்வளவு எதுக்கு, ஒரே ஒரு செகண்ட் போதும். இப்போ நான் இந்த வார்த்தை பேசுறேனா, நெக்ஸ்ட் வார்த்தை பேசுவேனா இல்ல அங்கேயே ஸ்டாப் ஆயிடுமா அப்படின்னு கூட கேரண்டி கிடையாது. நம்ம வாழ்க்கை மேலேயே நம்மளுக்கு கேரண்டி இல்லாதப்போ அடுத்தவங்க பொருள் மேலேயும் அடுத்தவங்க மேலேயும் நம்ம பொறாமப்பட்டியும் இல்ல அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வச்சுக்கிறது முட்டாள்தனம் தான். ஆனாலும் நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் தான். நம்ம எல்லாருமே கொஞ்சம் முட்டாள்தனமா தான் யோசிச்சுட்டு இருப்போம். இதெல்லாமே எனக்கு இருக்கணும், இதெல்லாமே இருந்தாதான் என்ன மதிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது எல்லாமே இல்லைனாலும் நம்மள மதிக்கிறவங்க நம்ம கிட்ட இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் ஜம்மன் இருப்பாங்க. சோ நீங்க ஓவரா திங்க் பண்றது இன்னையோட ஸ்டாப் பண்ணிடுவீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் ஸ்டாப் பண்ணுவீங்களோ அத்தனை பேர் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தோணும் பாருங்க. நம்ம வீட்டுல யாராச்சும் ஒத்தராச்சும் இருப்பாங்க ஓவரா திங்க் பண்றவங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அவங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பா எனக்கு வேணும். சோ நீங்களும் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கிட்ட இன்னும் நல்லா ஓவரா திங்க் பண்ற அவங்களும் யாராச்சும் இருக்கிறாங்களா, எப்படி எல்லாம் திங்க் பண்றாங்க அப்படின்றதும் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். ஓவர் திங்கிங் பத்தி எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் களி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல என்ன கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோல கொஞ்சம் கிளியரா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பாடு நல்லா சாஃப்டா வெந்த பிறகு ராகி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு, கொஞ்சம் கிடையாது தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் டு 8 நிமிஷம் வரைக்கும் மூடி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும், சிம்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டோம்னா களி வந்து ரெடி ஆயிடும். களி செய்யறது இந்த ஷேப்ல தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த ஷேப்ல வருதோ அந்த ஷேப்ல செஞ்சு சாப்பிட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் செய்ய செய்ய நம்மளுக்கே வந்துடும், நல்லா ஷேப்பா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும், அது எந்த வேலையா இருந்தாலும். ஸோ நீங்க செய்ய
செய்ய செய்ய உங்களுக்கும் பிராக்டிஸ் ஆயிடும். எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல உனக்கு களியே செய்ய வராதா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம என்னவோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 1000 பேருக்கு களி செஞ்சு போட்ட மாதிரி எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுக்காத மாதிரியே பேசினாங்க. பட் அது ஒன்றும் பெரிய ப்ராசஸ் இல்லையே, நான் சொல்லி கொடுக்குறேன், நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு சந்தோஷமா தான் இருந்திருக்கும். அது ஒரு குத்தமா சொன்னாங்க பாருங்க, அதோட வெறியோட நான் களி செய்யறதுக்கும் கத்துக்கினேன். ஒரே வாட்டி பார்த்ததும் களி செஞ்சுட்டேன். 2வது வாட்டி அம்மா வந்து செய்வாங்க தான், நிறைய பேருக்கு செய்வாங்க, 30 பேருக்கு 40 பேருக்கு எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா நான் வந்து செஞ்சது கிடையாது, பார்த்தது தான். எப்பவுமே செய்ய விடல, கை சுட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கல்யாணம் ஆன பேருக்கு எல்லாமே செஞ்சு பழகிக்கணும் இல்லைங்களா? சோ அப்படிதான் பழகிக்கினேன். அதுக்கப்புறம் களி சாப்பிட்டு நீ நல்லா செய்றியே அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. சோ எந்த வேலையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்லாம் நம்மளுக்கு வராது, செய்ய செய்யதான் பழகும். அது எதுவா இருந்தாலும் நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும், அதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் கோபி குருமா செஞ்சேன். அதே காலிஃபிளவர் பட்டாணி போட்டு குருமா செஞ்சேன். இதோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன் சீக்கிரமாவே. கண்டிப்பா அப்பப்போ செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க.